நான் அரசியலையே தொழிலா பண்றேன். எல்லாருக்கும் அப்படிங்களா பார்த்து கொண்டிருப்பதே மாதிரி பிரசன்டேஷன்ஸ். நான் உங்கள் மாதிரி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கராத்தே பாபு படத்தோட சின்ன ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கா தான் பார்த்து ரெட் பண்ண போகிறோம். ட்ரைலராக டீசராக தெரில, ஸோ பார்த்து ரெட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மட்டும் மறக்காம எல்லாரும் பாருங்க பிரசன்டேஷன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசிருக்கீங்க. சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அவங்க ஒரு வேலை அண்ணன் செத்துட்டா உன் நிலைமை என்ன? அப்புறம் என்னப்பா, ஆர்கே நிலையத்தில் 27 நம்ம ரெடியாக சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு இருக்கு. பாவை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். இடைத்தேர்தல் தான் டார்கெட் அப்போ. ஓஹோ, நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் அரசியலையே தொழிலா பண்றவன். அந்த தொகுதியில் ஒரு மண்ணு பொம்மை நிற்க வச்சா கூட அவங்க கட்சி தான் ஜெயிக்கும். ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். ஓஹோ, ஸோ எஸ் பார்த்தாச்சு. அந்த சீரீஸ் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. எடிட்டிங் கட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு அரசியல் மையம் அது கன்ஃபார்ம். பட் இதில் வந்து அந்த இடைத்தேர்தலை வச்சு கான்செப்ட் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே அதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த இடைத்தேர்தலில் யார் அடிக்க போகிறான்றது தான் கிளைமேக்ஸாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்க போகுது, இது என்ன கதை, இவரோட ஃப்ளாஷ்பேக்கும் காமிச்சிருக்காங்க லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு போர்ஷன். அதுவும் கையில் வெள்ளங்கூட இருக்கார். என்னவா இருக்கும்ன்றது நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கராத்தே பாபு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் மறக்காம பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்களா பார்த்து அப்படின்னா வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.